இந்த இடம் பார்த்தீங்கன்னா துபாயில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு கடல். அது ஒரு தீவுன்னு கூட சொல்லலாம். ஒரு நீர் சார்ந்த இடமா வச்சுருக்காங்க. இதெல்லாமே செயற்கையாக உருவாக்கியிருக்காங்க. எப்படி வந்து ஒரு 10 வருஷத்தில் இவ்வளோ தூரம் பாலைவனமாக இருந்த இடத்தெல்லாம் வந்து பார்வை பார்க்குற இடமா மாற்றியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயந்தான், ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். மற்ற முன்னேறணும், நல்லா வளரணுன்ற நாடுகள்லாம் இது ஒரு முன்னுதாரணமாக இருந்து இன்றைக்கி வந்து வேறு லெவலில் வந்திருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய ஹோட்டல்ஸ். அதெல்லாம் அந்த ஹோட்டல்லாம் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் ஒரு நாள் ரூம் ரேட் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு குறைஞ்சது 30,000 ரூபா வரும். அது மாதிரியான ஹோட்டல் இதெல்லாம். எல்லாமே கண்டெய்னர்லேயே வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. சின்ன சின்ன ரூம்ஸ் மாதிரிலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாமே வந்து நம்ம ஈவினிங்கில் பார்த்தா நல்ல ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும். நல்ல ஃபன் பண்ணலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு அழகு. வேப்ப மரம் பாருங்கள். மாரியம்மன் கோயில் வாசலில் இவ்வளோ வேப்ப மரம் இருக்காது, இங்கே அவ்வளோ வேப்ப மரம். நம்ம ஆளுங்களை இங்கே வந்தாங்கன்னா ஆடி மாதம் எல்லாம் வேப்பிலையும் காலி பண்ணிவிடுவாங்க. கூழ் ஊற்றுறோன்னு சொல்லிட்டு, சாமி ஆடுறோன்னு சொல்லிட்டு எல்லா மரத்தையும் காலியாக்கி மொட்டையாக்கி வச்சுருவாங்க. அதெல்லாம் நம்ம ஊர் வேப்ப மரம்லாம் எப்பவும் காஞ்சி போன மாதிரியே இருக்குது.